கோவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க? நான் கொஞ்சம் நேற்றுக்கோ முந்த நாளோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்திருக்காரு. இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது, பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு, எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. தற்போது எஸ்ஐஆர் பாஜக கொண்டு வந்தது அல்ல என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வரும் காட்சிகளை பார்த்தோம்.